தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தற்போது எது அரசியல் என்று நாம் தமிழ் கட்சி அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களால் சென்னையின் தலைநகரில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் மாபெரும் குருதிக்கொடை பாசறை முகாம் நடைபெற்று வருகிறது. தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் பெருந்திரளாக இதில் பங்கேற்று தங்களது உயிர்கொடையை குருதிக்கொடையை அளித்து வருகிறார்கள். குருதிக்கொடை முகாம் இங்கு மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்வுகள், அனைத்து அரசியல் சார்ந்த நிகழ்வுகளிலும் அண்ணன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தின் பேரில் நடைபெற்று வருகிறது. மக்களுக்கான குருதி தேவை என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருப்பதால் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் குருதிக்கொடை முகாம் முன்னெடுத்து வருகிறோம். அனைத்து அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், தமிழகத்தில் மட்டுமில்லாமல் புதுச்சேரி மற்ற மாநிலங்களிலும் நமது பாசறை அணுகி குருதி தேவையை பூர்த்தி செய்ய தற்போது நடப்பது போல பல முகாம்களை ஏற்படுத்தி தர சொல்லுவதாக கோரிக்கைகள் வைத்துள்ளார்கள். அதன் பொருட்டு தற்போதும் சென்னையில் உள்ள ஒரு இரத்த வங்கியின் தட்டுப்பாடு இருப்பதால் நம்மை அணுகியுள்ளார்கள். அதற்காக குருதிக்கொடை முகாம் நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் மக்கள் விரும்பும் மக்களின் மாநாடு தற்போது நடைபெற்றது. திருச்சியில் பேரெழுச்சியாக நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 600 அலகுகள் குருதி கொடையாக கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு நபர் 350 ml அந்த அளவிலான ஒரு அலகு அப்படின்றது எவ்வளவு வரும்? 350 ml. அது ஒரு அலகாக மருத்துவ துறையில கணிக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 350 ml இருந்து எடுப்பாங்க. ஆமா, ரெண்டு இதுவும் இருக்கு, 350 இருக்கு, 250 இருக்கு, 2 பேக்கெட்டும் இருக்கு. மருத்துவமனைகள் 2 அலகுல சேகரிக்கிறாங்க. ஒன்னு 250 ml அலகிலும் சேகரிக்கிறாங்க, 350 அலகிலும் சேகரிக்கிறாங்க. நம்ம திருச்சியில் கொடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா 350 ml தான். அங்க திருச்சியில பாத்தீங்கன்னா நம்ம அரசு மருத்துவமனை அணுகினோம். ஏன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்களுக்கு மேல கூடிய அது மாநாடு. அது முன்ன கூட நம்ம கணிச்சதுனால பெருவாரியா மக்கள் வருவாங்க. அதனால ஒரு பெரிய அளவுல திட்டமிட்டோம். ஆனா அரசு மருத்துவமனைகள் அது சரியா ஒத்து போல. அவங்க யாருமே முன் வரவில்லை. அவங்களுக்கு அரசியல் அழுத்தம் இருந்ததுனால முடியாததுனால சில தனியார் அமைப்புகளை அனுப்பி ஒரு 7 அமைப்புகளை வச்சு கிட்டத்தட்ட 600 அலகுகள் கொடையாக அளிக்கப்பட்டது. இது எல்லாமே மக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுக்கு உதவுவதற்காக மட்டுமே இது அழைக்கப்பட்டது. வேற எந்தவித நோக்கமும் இதில் கிடையாது. தற்போதும் நடைபெற்று வருகிறது சென்னையில். இங்கேயும் கிட்டத்தட்ட 200 அலகுகள் எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இங்க ஒரு 5000 முதல் 10,000 நபர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில் 200 அலகுகள் எதிர்பார்க்கிறோம். கோடை காலத்தில் குருதி கிடைப்பதே பெரும் தட்டுப்பாடாக இருக்கும் நேரத்தில் இந்த குருதி கிடைத்தால் சென்னை மக்கள் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து, வெளி மாவட்டத்திலிருந்து இங்கு சிகிச்சைக்காக நம் சென்னையை நோக்கி வருகிற உறவுகளுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும். அதற்கான முன்னெடுப்பு இங்க நடைபெற்று வருகிறது. இப்ப நீங்க குடுக்குறீங்களா இங்க, அதுக்கு ஏதோ சான்று அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருவாங்களா உங்களுக்கு? நிச்சயமாக. இப்போ குருதி கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் நம் குருதிக்கொடை பாசறை சார்ந்து உயிர்நேய மாண்பாளர் என்ற ஒரு பட்டம் வழங்கி அதற்கான சான்றிதழ் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் கையொப்பம் பெறப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனை நடத்தும் போது அவர்களும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு சான்றிதழ் வழங்குவார்கள். தனியார் மருத்துவமனைகளும் வழங்கி வருகிறார்கள். இப்ப நீங்க குருதி எடுத்துட்டு போறாங்களா மருத்துவமனையில? அவங்க உங்களை எடுத்துருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்களா? நிச்சயமாக. நிகழ்வு முடிந்த உடனே ஒரு சான்றிதழானது மருத்துவ குழுவாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அலகுகள் எந்த முகாமில் இந்த கட்சி சார்பாக சேகரிக்கப்பட்டது என்றது நமக்கு வழங்கப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கு சான்றிதழ்கள் நம்மிடம் உள்ளது. இந்த மாதிரி மருத்துவ குழுக்கள் வழங்கியது. அதற்கான பதிவுகளை பெற்றுக்கொண்டுதான் இங்க இருந்து நாம் வெளியேறுவோம் நிகழ்வு முடித்து விட்டு. இப்ப மருத்துவம் முகாம் போடுறாங்க, நீங்க குருதி கொடுத்துட்டீங்க. பொதுவா முறையில யாராவது குருதி தேவைப்படுதுன்னா உங்களை அணுகிறதுக்கு எந்த மாதிரி மக்கள் தேடல் இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியாது. எந்த முறையில அவங்க தேடினா உங்களை அணுக முடியும்? நிச்சயமாக தொடர்பு கொள்ள முடியும். நிச்சயமாக. தற்போது இணையதளம் அனைவரும் உபயோகப்படுத்தும் வண்ணத்தில் உள்ளது அனைவருக்கும் தெரியும். இணையத்தில் போய் குருதிக்கொடை பாசறை என்று அதை தேடுதல் செய்தாலே போதும், அதற்கான தொடர்பு எண்கள் அனைத்தும் வரும். அந்த அளவுக்கு எளிதாக உள்ளது. எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் சிலரோட எண்களும் இருக்கிறது. இதற்காக பிரத்யேகமாக ஒரு மையமும் நம் சென்னை தலைநகரில் உள்ளது. இந்த மையம் உலகளாவிய உள்ள எங்கிருந்து குருதி தேவை ஏற்பட்டாலும், வேறு என்ன மருத்துவ சார்ந்த தகவல்கள் அல்லது உதவி தேவைப்பட்டாலும் அந்த எண்ணுக்கு அழைப்பார்கள். அது 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 365 நாட்களும் ஆண்டு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எளிதாக மக்கள் தினம் தினம் அணுகுகிறார்கள். ஒவ்வொருத்தர் குறைகளும் கேட்டு அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த குருதியை நாம் வழங்கி வருகிறோம்.
சில மருத்துவ உதவிகளும் நம்மளுக்கு அழைப்பு வருகிறது, பல்வேறு அழைப்புகள், சில சிக்கல்களும் வருகிறது. அதையும் நாம் முன்னெடுத்து தீர்வு காண்பு வருகிறோம். இப்ப குருதி எந்த நேரம் தேவைப்பட்டாலும் கிடைக்குமா? எந்த நேரம் தேவைப்பட்டாலும் கிடைக்கும். ஆனால் மருத்துவமனைகளில் சில நேர கட்டுப்பாடுகள் உள்ளது. அந்த கட்டுப்பாடுக்குள் இருக்கும்போது அந்த நேரத்தில் மட்டுமே நாம் சென்று குருதி அளிக்க முடியும். சில தனியார் மருத்துவமனைகள் நேரம் வந்து அவர்களுக்கு ஏற்றாற்போர் வைத்திருக்கார்கள். ஒரு 8 மணி வரை அந்த மாதிரி வைத்திருக்கிறார்கள். நோயாளிகள் வந்து எந்த நேரம் சொல்ல முடியாது. திடீர்னு இரவுகள் அப்படி இருக்கும்போது நாம் தொடர்ந்து குருதி கொடுத்து வருவதால் இங்க இருக்க தனியார் மருத்துவமனையோ அரசு மருத்துவமனையோ அவர்களுக்கு நாங்கள் அழைத்து குருதிக்கொடை பாசறையிலிருந்து அழைப்பு வந்துள்ளது. நீங்கள் அவர்களுக்கு குருதி கொடுங்கள், மறுநாள் காலையில் நாங்கள் அதற்கான இன்னொரு ஆட்களை அனுப்புகிறோம் என்று கூறினால் நம்பிக்கையின் பேரில் அவர்களும் கொடுப்பார்கள், நாங்களும் மறுநாள் கொடுத்துகிறோம். இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனால் நள்ளிரவில் குருதி தேவை என்றாலும் குருதிக்கொடை சார்பாக வழங்கப்படும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி கூகுள்ல தேடுறாங்க, அந்த எண் கிடைக்குது. அந்த எண் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருக்கிற எண் தான் வரும். இப்ப வேற எங்கேயாவது மாவட்டத்துல இருப்பாங்க, ரொம்ப அதிக தூரத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 400-500 கிலோமீட்டர். இப்ப அவங்களுக்கு எப்படி அங்க போய் சேரும்? இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ் ஹப் அப்படி சொல்லலாம். ஒரு மத்திய ஒரு மையம் தான். உலகம் முழுக்க இருக்க யார் அழைத்தாலும் இங்க நாங்கள் எங்களுக்கான கட்டமைப்பு இருக்கிறது. நான் குருதிக்கொடை பாசறையின் செய்தி தொடர்பாளராக இருக்கிறேன். என்னிடம் அயலக பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் 234 சட்டமன்ற தொகுதியாக அவர்களான எண் எங்களோட கைபேசியில் எங்களது இணைப்பில் தான் இருப்பார்கள். நள்ளிரவில் வந்தாலும் நாங்கள் உடனே அழைத்தால் அழைப்பு எடுப்பார்கள். நாங்கள் அந்த குருதி தேவை அவர்கள் கொடுப்போம். குருதி தேவை நிறைவு செய்த பிறகு அதற்கான ஆவணங்களை எங்களுக்கு பிறப்பிப்பார்கள். அதனை உறுதி செய்து அந்த குருதி தேவைகள் சீராக சரி பண்ணப்பட்டதா என்றது நாங்கள் உறுதி செய்வோம். உங்களுக்கு தேவையான உங்களுடைய செய்திகளை கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.